It's all for you. வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவை வந்து ஒரு 2 கேரட்டு, அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கத்திரிக்காய் அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். ஸோ பேஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த சைஸில் அப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த கத்திரிக்காய் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பின்னாடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்பை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இதை ஃபைனல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சைடில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நேராக வச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அந்த சைஸு. ஸோ 2 ஸ்டிக் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஒரு கேரட் எடுத்து ஃபுல்லாக பீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து பீசஸாக வேணும். ஸோ கொஞ்சம் சாலிட் பீஸாக கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் சாலிடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணணும். ஏன்னா அந்த சின்ன புட்டைக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ண அப்புறம் நம்ம இந்த மாதிரி கேரட்டை பின்பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஷேப்பில் வந்து நம்ம இதை வந்து மூக்கு செட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டூத் பீட் வச்சு இன்ஸ்டால் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இதை வந்து நோஸை வந்து நம்ம நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் ஆகி ஃப்ரண்டில் வரும். ஸோ அதுக்காக நம்ம அந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டில் மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இனி வந்து இந்த ஃப்ரண்ட் சைடை வந்து கொஞ்சம் கூட பாலிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாலிஷ் பண்ண அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பீசஸை ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லீஃப் மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த ஜாயின்ஸில் கரெக்டாக வந்து அந்த வெள்ளரிக்காவும் கத்திரிக்காவும் ஜாயிண்டில் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக லைட்டாக சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிகிட்டே வந்துடலாம். நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணேன் இல்லையா அந்த ஃப்ரண்ட் சைடு, ஸோ அதுலேயும் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி. இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டின அப்புறம் நம்ம வந்து இனி ஃப்ரண்ட் சைட்லேயும் ஃபுல்லாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் லெந்தாக ஒட்டிக்கலாம் நம்ம. ஸோ கொஞ்சம் பெரிய முடி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதை விட இது கொஞ்சம் லெந்தாக இருக்கும் ஏன்னா ஃப்ரண்ட் சைடுங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸ் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் வச்சு நம்ம சிறகு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஷார்ப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு நிறைய அடர்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து விவி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ 2 பக்கமும் எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு நம்ம அதே குவான்டிட்டிக்கு பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண அப்புறம் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம அந்த சிறகு வர ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஷேப்பாக அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கட் பண்ணுறதே நம்ம அந்த க்ளூ பிடிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி கீழே இருந்து நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதே ஆர்டர் வேஸில் வந்து நம்ம கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஹாஃபுக்கு மேலே ஹாஃப் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டி கொண்டு வர போகிறோம். இந்த ஆர்டர் வேஸில் அப்படியே ஒட்டிட்டு வரலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆக்சுவலி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒட்டி வந்த அப்புறம் பின் பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொடுத்துக்கலாம். அப்படியே வந்து நம்ம இந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கழுத்துக்கும் இதே தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் கழுத்து பக்கம் கொடுக்கலாம் லைட்டாக. பின்னாடி கொஞ்சம் கூட நீளமாக ஒட்டிக்கலாம். ஸோ பார்க்குறது பெரிய சிறகு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தது கேரட் எடுத்து பீல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வாலுக்காக நம்ம பீல் பண்ணுறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கூட நீளமாக இருக்கட்டும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து லைன் டிசைனில் பண்ண போகிறோம். ஸோ நீளமாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் கூட டீட்டெயில் மீன்ஸ் கொஞ்சம் கூட நம்ம டீட்டெயிலாக பண்ணலாம். ஸோ இது நமக்கு வந்து சின்ன ஒரு செட்டப்புக்காக போதும். ஸோ அதுக்காக டிஸ்பிளேக்காக பண்ணுறோம் நம்ம இதை. ஸோ இது கொஞ்சம் கூட நீளமாக கட் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு அழகாக அந்த வந்து அப்படி கீழே மடிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறது நல்லாயிருக்கும்.
ஸோ நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ஸோ இப்போ வந்து கண்ணை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம இப்போ பேஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு வேறு வேணும்னாலும் வேறு பண்ணலாம். ஸோ நான் உருளைக்கிழங்குல பண்ணுறேன். இந்த மாதிரி டூத் பீட்டில் சப்போர்ட் கொடுத்துக்கோங்க, ஸோ வெயிட் நிற்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி அதை ஒரு மவுண்டன் மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே டூத் பீட்டில் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த மாதிரி தூக்கி வச்சிட்டிங்கன்னா அப்படியே செட் ஆயிரும். ஸோ இனி வந்து பின்பக்கம் நம்ம வந்து இந்த வாலை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டிட்டிங்கன்னா போதும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வரணும், இந்த மாதிரி மடிஞ்சு வர மாதிரி. ஜஸ்ட் அப்படியே வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு கவர் பண்ணிக்கோங்க அங்கே எங்கே தேவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு நல்ல மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கண்ணுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியான ஒரு கார்விங் தான், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.